நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோகிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோகிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம். தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியிருப்பதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களையும் நாம் கேட்டு பெற இருக்கிறோம். விவாகரத்து கோரி தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா மனு கொடுத்திருக்காங்க. கடந்த 24ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் நவீன் இணைஞ்சிருக்காரு. நவீன், தொடர்ந்து இப்ப இந்த வழக்கில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது, விவரத்தை பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயின் மனைவி செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல விவாகரத்து கோரி கடந்த 24ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், அதே போல லண்டன் வாழ் தமிழரான சங்கீதாவும் கடந்த 1999ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் ஆகிய உள்ள நிலையில சமீப காலமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளானது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. விவாகரத்து கோரி தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா மனு கொடுத்திருக்காங்க. கடந்த 24ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணையை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடந்த சில வருடங்களாகவே இவர்கள் இருவரும் ஒன்றாக இந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ளவில்லை என்ற தகவல்கள் எல்லாமே நாம் தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்லையும் செய்திகளையும் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அடுத்தபடியாக இந்த விவாகரத்து என்பது தற்பொழுது முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு தொடர்ந்து நவீனும் இணைந்திருக்கிறார். நவீன், இப்போ இந்த வழக்கில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. இந்த வழக்கானது கடந்த 24ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல சங்கீதா தரப்புல வழக்கானது தொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்திய மாவட்ட நீதிபதி இந்த வழக்கை குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி இந்த வழக்கானது தற்போது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை என்பது அடுத்த வாரத்தில் இடம்பெறும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கடந்த சில வருடங்களாகவே கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில தற்போது இந்த விவாகரத்து ஒரு பரபரப்பாக தற்போது பேசப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடிப்பிலிருந்து ஒதுங்கி தற்போது அரசியல்ல அவர் கட்சி ஆரம்பித்து தற்போது கட்சி பணிகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த விவாகரத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவீன். நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோகிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோகிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம்.